நடுராத்திரியில அடிக்கடி முழிப்பு வருதா அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். என்ன இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? வாங்க அதை பத்தி தெளிவா பேச போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, உடனே அங்க போய் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது சக்சஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்க ஒரே ஃபார்மட் ஆடியோ ஃபார்மேட்ல ஒரே ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. உங்களோட ஆடியோ நம்மளோட சேனல்ல உங்க பர்மிஷனோட நம்ம அப்லோட் பண்ணலாம். அது மற்றவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயரா இருக்கும். நிறைய பேருக்கு வந்துட்டு நடுராத்திரியில அடிக்கடி முழிப்பு வருது. அதுவும் இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேத்துக்கு முழிப்பு வந்துட்டே இருக்கு. முக்கியமா இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதாவது அதுக்காக அந்த இதை சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மேனிஃபெஸ்டேஷன்ஸை லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றவங்களுக்கு நிறைய வந்து அடிக்கடி முழிப்பு வந்துகிட்டே இருக்கும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ பிரபஞ்சம் உங்க கூட பேச ரெடி ஆயிடுச்சு, உங்க கூட பேசணும்னு அர்த்தம். என்னது, பிரபஞ்சம் உங்க கூட பேசுமா? என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஆமா, பிரபஞ்சம் உங்க கூட பேசுது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசுல நிறைய வேண்டுதல் இருக்கும். எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், படிக்கணும், கார் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும், என்னோட லவர் கூட ஒன்று சேரணும், என்னோட ஹஸ்பண்ட் என்னை புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நிறைய விதவிதமான எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ஒரு வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான வேண்டுதலை நிறைய வந்து அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு எண்ணமா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு ஃபுல் டேல நீங்க ஒரு ஒர்க் போறீங்க, இந்த வேலை செய்யறதுக்கு நான் எதிர்பார்த்த அந்த பிசினஸ் பண்ணிருந்தேன்னா நான் ஜம்முன்னு இருந்திருப்பேன், நான் பேசாம மீதி ஜாலியா இருந்திருப்பேன். இங்க வந்து வேலை செய்யறதுக்கு பதிலா நான் எங்க வீட்டுல காட்டுல வேலை செஞ்சிருந்தேன்னா நானே முதலாளியா இருந்திருப்பேன். இந்த பொண்ணெல்லாம் பார்க்க வர்றதுக்கு நான் பேசாம எங்க அக்கா பொண்ணையே கல்யாணம் பண்ணிருக்கலாம். இந்த நான் லவ் பண்ண பையனையே நான் கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த மாதிரி நிறைய விதவிதமான வேண்டுதல் அந்த டே டு டே லைஃப்ல அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மனசுல தோணிக்கிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு சில பேருக்கு நடக்குது, முக்கால்வாசி பேருக்கு நடக்கிறது இல்லை. அது ஏன் நடக்கிறது இல்லை? கடவுள் பிரபஞ்சம் அப்படிங்கும் போது அது எல்லாத்துக்கும் நடக்க வச்சு, அதாவது செய்யணும் தானே. அது ஏன் நடக்கல உங்களுக்கு புரியுதா? ஏன் அப்படின்னா, இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு ரோட்ல போறீங்க, ரோடு வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு போய் ரீச் ஆகணும் ஒரு இடத்துக்கு. ரோடு வந்து நிறைய கூட்டம், நிறைய பேர் இருந்து அதுல காரு பைக் எல்லாம் போயிட்டு இருக்காங்க, நடந்து போயிட்டே இருக்காங்க அப்படின்னா, நீங்க போற ரோட்ல வந்துட்டு நிறைய ஒரு கிளம்சியான ஒரு கூட்டமா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க போகக்கூடிய அந்த இடத்துக்கு சீக்கிரமா போய் சேர முடியுமா? முடியாது இல்ல. அது மாதிரிதான், அதுவே யாருமே இல்லை அந்த ரோட்ல அப்படின்னா நீங்க குறிப்பிட்டு சொன்ன அந்த டைம் விட சீக்கிரமா போய் சேர்த்துருவீங்க. அப்ப என்ன நடக்குது? பகல்ல நிறைய பேர் வந்துட்டு அதோட வேண்டுதலை பிரபஞ்சத்திட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, கடவுள்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடவுளும் பிரபஞ்சமும் எவ்வளவுதான் கேட்டு அவங்களுக்கு செய்வாங்க, அதாவது அவங்க சொல்ற விஷயங்கள் எவ்வளவுதான் காதுல கேட்கும். ஸோ அப்போ வந்துட்டு அதை கேட்காது. நீங்க சொல்ற விஷயம் வந்து அங்க ரீச் ஆகாது. அப்போ நைட்ல நீங்க எதை யோசிக்கிறீங்களோ, அடிக்கடி எதை திரும்ப திரும்ப யோசிக்கிறீங்களோ, உங்க மனக்கண்ணால பார்த்து அதை தூங்க விடாத மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது பிரபஞ்சத்துக்கு கண்டிப்பா போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அடிக்கடி உங்களுக்கு விழிப்பு வருது. நீங்க அந்த டைம்ல நீங்க எந்த விஷயத்த நினைச்சு நீங்க வாழ்க்கையில போராடிட்டு இருக்கீங்களோ, அதாவது எதிர்பார்க்குறீங்களோ, அதை நினைச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எப்பவுமே எந்திரிச்ச உடனே நான் படபடன்னு போயிட்டு மொபைலையோ இல்ல மூஞ்சிகளை தண்ணியோ இல்ல ரெஸ்ட் ரூமோ அதெல்லாம் போக மாட்டேன். எந்திரிச்சு ஒரு செகண்ட் இல்ல 2 செகண்ட் இல்ல குறைஞ்சது 2-3 நிமிஷம் அமைதியா எந்திரிச்சோன்னா உட்காருவோம். நம்ம எந்திரிச்சோன்னா டக்குன்னு எந்திரிச்சு நடக்க முடியாது, யாராலையும் பண்ண முடியாது, கரெக்டா? ஸோ நம்ம எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காருவோம், கண்ணை தேய்ப்போம், மூஞ்சி துவைப்போம், அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்க இருக்கு அப்படின்னு தேடி இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் இல்ல அட்லீஸ்ட் 1 நிமிஷமாவது உட்காந்து நீங்க எந்திரிச்சு உட்காருறீங்க, அவ்வளவுதான். நீங்க அந்த டைம்ல என்ன உங்க லைஃப்ல நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நடந்த மாதிரியோ இல்ல எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியோ நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, இல்ல கேளுங்க கடவுள்கிட்ட.
எனக்கு இது வேணும் அப்படின்னு கேளுங்க, அதுவும் ரைட்டு தான். எனக்கு இது நடந்துருச்சு, ரொம்ப நன்றி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இதுவும் கரெக்டு தான். எனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகணும், எனக்கு பிடிச்ச லவ்வர் என்கிட்ட வந்து பேசணும், இதுவும் கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி அந்த என்ன மாதிரியான வேண்டுதல் எதிர்பார்ப்பு இருக்கோ அதை அந்த டைம்ல பண்ணுங்க. ஸோ பிரபஞ்சம் எப்போ அமைதியா இருக்குமோ அந்த டைம்ல நீங்க சொல்ல அந்த விஷயத்த அந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம்ல நீங்க வேண்டியதை கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். நாம வந்து இந்த சேனல்ல ஃபுல்லா பேசிட்டு இருக்கோம், அதாவது ஏதோ பேசிட்டு இருக்கோம், ஏதோன்னு சொல்றாங்க, இவங்க வீடியோலாம் நம்ம பார்க்க போறது இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப வாழ்க்கைக்கு முக்கியம். ஆனா இதை பத்தி யாருமே அதிகமா பேச மாட்டாங்க. ஏன்னா நீங்க சீக்ரெட் அந்த ஆடியோ ஷார்ட் ஃபிலிம் பாக்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதுதான். அதாவது பெரிய பெரிய பிசினஸ் மேனாகட்டும், பெரிய பெரிய பணக்காரங்களும் இதை மக்கள்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. அதாவது மக்கள் தினமும் வேலைக்கு போனாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, வேலைக்கு போனாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, சக்கரம் இல்லாத ஒரு மிஷின் மாதிரி ஓடிட்டு இருந்தாங்க. ஆனா பணக்காரங்களும் மேதாவிகளும் அவங்க லைஃப்ல எப்படி செட்டில் ஆகணும், எப்படி போனா நம்ம இம்ப்ரூவ் ஆகலாம், பிசினஸ் டெவலப் பண்ணலாம், பணம் எப்படி உட்கார்ந்த இடத்துல சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது தான், இந்த எண்ணம் தான். ஸோ இதை வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி.